ஹாய் ஆல். இன்னைக்கு வந்து EYல கேட்டிருந்த ஒரு இன்டர்வியூ கொஸ்டினோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் பூட்டில் இருக்க அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற டிஃபைன் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் ஜாவா கிளாஸில் எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம இப்போ 3 வேஸில் நம்மளால இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாவா கிளாஸில், அதாவது ஸ்ப்ரிங் பூட்டோட காம்பனன்ட் கிளாஸில் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ பேக்கேஜ் com டாட் எக்ஸாம்பிள் டாட் ஆர்டர் ஆப் டாட் கான்ஃபிக். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள நம்ம இப்போ ஆப் கான்ஃபிக்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஆப் கான்ஃபிக். ஓகேவா? ஸோ இந்த ஆப் கான்ஃபிக் கிளாஸ் எதுக்காக கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம அந்த கிளாஸில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இந்த கிளாஸை வந்து நான் ஸ்ப்ரிங் கண்டெய்னர்கிட்ட, இது வந்து ஒரு காம்பனன்ட் கிளாஸ், ஸ்ப்ரிங் கண்டெய்னரில் வந்து நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணணும்னா என்ன அனடேஷன் யூஸ் பண்ணணும்? அட் காம்பனன்ட். ஸோ அட் காம்பனன்ட் அனடேஷனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரிங்குக்கு தெரிஞ்சிடும் நம்ம தான் இந்த கிளாஸ்க்கு வந்து பீன் கிரியேட் பண்ணிடணும் அப்படின்றது தெரிஞ்சு இந்த கிளாஸோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ரிங்கே வந்து மெயின்டைன் பண்ணிடும். ஸோ நம்ம இப்போ கொடுத்தாச்சு. இப்போ இதில் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி, இப்போ எந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுமோ அந்த ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ சப்போஸ் இந்த ஆப் நேம் இருக்கு இல்லையா, ஸ்ப்ரிங் டாட் அப்ளிகேஷன் டாட் நேம், அதுதான் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ப்ரைவேட் ஆப் நேம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு பப்ளிக் மெத்தட் கொடுத்துக்கிறேன். பப்ளிக் கெட் ஆப் நேம். இது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணிடலாம். இது உள்ள system dot out dot println. printlnல வந்து நம்ம ஆப் நேம் வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். இது என்ன டைப்பில் இருக்கு? ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் கொடுத்துறேன். ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ரிட்டர்ன் ஆப் நேம், ஏன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸ்ட்ரிங்கில் இருக்கு. ஸோ அதனால் ரிட்டர்ன் கொடுத்தாச்சு. ஓகே. இப்போ எனக்கு இந்த ஆப் நேம் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு இதோட ரிலேட் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸோட இந்த ஸ்ப்ரிங் டாட் அப்ளிகேஷன் டாட் நேம் தான் அது அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணி ஸ்ப்ரிங்குக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம எந்த ப்ராப்பர்ட்டியும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு மேலே அட் வேல்யூன்னு போட்டு உள்ள ப்ராக்கெட்குள்ள டாலர் அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் கொடுத்து டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து இதோட தான் தெரிஞ்சிடும். வேல்யூ வந்து இதுக்கு இதுதான் தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ இப்போ வந்து இது நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கண்ட்ரோலரில் ஆப் நேம் வாங்குறதுக்காக ஒரு கெட் மேப்பிங்கில் ஒரு மெத்தட் எழுதியிருக்கோம். ஸோ அது வந்து பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் ஆப் நேம். இது எந்த மெத்தடை கால் பண்ணோம்னா இந்த ஆப் கான்ஃபிகில் இருக்கிற இந்த கெட் ஆப் நேம் மெத்தடை கால் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஆப் கான்ஃபிக் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறோம்? ஆல்ரெடி ஸ்ப்ரிங் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணது. ஸோ அதோட ரெஃபரன்ஸ் மட்டும் நம்ம இங்கே எழுதிட்டு ஆட்டோவைட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங்கே வந்து அதோட டிபெண்டன்சி வந்து மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ அப்போ இங்கே ஆப் கான்ஃபிக் ஆப் அதோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் டாட் கெட் ஆப் நேம் கொடுக்குறோம். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8080. என்டர் கொடுக்குறேன். ஆர்டர் ஆப் டிஸ்பிளே ஆயிடுச்சா? ஸோ கெட்டர் மெத்தட் கெட் மேப்பிங் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு ப்ரௌசர்லேயே வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ரிசல்ட்ஸு. இன்கேஸ் எனக்கு இப்போ வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ அதனால் நான் வந்து இப்போது ஸ்ப்ரிங் டேட்டா சோர்ஸ் டாட் யூஆர்எல் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுக்குறேன். ஆப் கான்ஃபிகில் இதே மாதிரி பண்ணி அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது? யூஆர்எல். ஸோ அதை வந்து இங்கே நம்ம மேப் பண்ணுறோம். இங்கே யூஆர்எல் கொடுக்குறோம்.
இங்கே வந்து யூஆர்எல்ல பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து கண்ட்ரோலர்ல இருந்து நம்ம கெட் ஆப் நேம்க்கு பதிலாக கெட் யூஆர்எல். ஓகேவா, பண்ணோம். ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இது அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதே இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் கான்ஃபிகில் அட் வேல்யூ இந்த அனடேஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த ப்ராப்பர்ட்டிக்கு உங்களுக்கு எதோட வேல்யூ வேணுமோ அட் வேல்யூ கொடுத்து டாலர் சிம்பிளில் கர்லி ப்ராக்கெட் போட்டு அந்த என்ன ப்ராப்பர்ட்டி நேமோ அது கொடுத்தீங்கன்னா அது எனக்கு இந்த ஸ்ப்ரிங் போர்ட் வந்து இது கூட மேட்ச் பண்ணிடும், மேப் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம அது கெட்டர் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே. இல்லாட்டினா நீங்கள் இந்த அட் வேல்யூலாம் நான் பண்ணல அப்படின்னா இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த யூஆர்எலுக்கு நான் அட் வேல்யூ இல்லாமல் வேறு மாதிரி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் தனித்தனியாக இதுக்கு அட் வேல்யூன்னு கொடுத்து எனக்கு இண்டிவிஜுவலாக எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் நான் அப்ளிகேஷனல் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்க டிஸ்பிளே பண்ணனாலும் இந்த மாதிரி பண்ணணும். பட் இன்ஸ்டட் நம்மளுக்கு இன்னொரு ஈஸி வே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட் கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற அனடேஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸோட ஃபைல் தான் இது, இந்த கிளாஸ் வந்து அதுக்கு தான் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதில் வந்துட்டு நம்ம ப்ரிஃபிக்ஸ் என்ன ப்ரிஃபிக்ஸில் எனக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இங்கே ப்ரிஃபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போஸ் இந்த டேட்டா சோர்ஸில் இருக்க யூஆர்எல், யூசர் நேம், பாஸ்வேர்ட் மூணுமே வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும், அதாவது ஜாவா கோடில் வாங்கணும் அப்படின்னா நான் இண்டிவிஜுவலாக இப்போ யூஆர்எல்க்கு, யூசர் நேம்க்கு, பாஸ்வேர்டுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக வேல்யூ அட் வேல்யூ அனடேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக நான் ப்ரிஃபிக்ஸில் என்ன கொடுத்துடலாம் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அனடேஷனுக்குள்ள ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ரிஃபிக்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது, யூஆர்எல், யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம அந்த ப்ரிஃபிக்ஸ் என்னவோ அது கொடுத்துட்டு யூஆர்எல், அதுக்கப்புறம் யூசர் நேம், பாஸ்வேர்ட். யூஆர்எல், யூசர் நேம் அங்கே என்ன மாதிரி இருக்கோ அதே மேட்ச் ஆகிற மாதிரி ப்ராப்பர்ட்டி நேம் கொடுக்கணும். யூஆர்எல், யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஓகேவா, நேம் வந்து ஸ்மாலில் இருந்தது என்ன, ஸோ இங்கே நான் ஸ்மாலில் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து கெட் டேட்டா சோர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கொடுத்துட்டு நான் இங்கே என்னென்ன டிஸ்பிளே பண்ணுறேன்னா யூஆர்எல் டிஸ்பிளே பண்ணுறேன், அதுக்கப்புறம் யூசர் நேம், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட். ஸோ எல்லாமே எப்படி டிஸ்பிளே ஆகணும், யூஆர்எல், யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாமே எனக்கு இங்கே அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் யூஆர்எல் கொடுத்துருக்கேன், யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன், எல்லாமே டிஸ்பிளே ஆகணும். ஆர்டர் டாட் கண்ட்ரோலரில் நம்ம ஆப் ப்ராப்ஸ்ன்னு மாற்றிக்கலாம். ஆப் ப்ராப்ஸில் நம்ம என்ன வாங்க போகிறோம், டாட் கெட் டேட்டா சோர்ஸ் ப்ராப்ஸ். அவ்வளோதான். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு இங்கே கெட் டேட்டா சோர்ஸில் இங்கே போயிடும். இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி அட் கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டோம் இல்லையா, ஸோ அதுலேயே அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷனில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே இந்த கிளாஸோட மேப் பண்ணியிருக்கோங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஸ்ப்ரிங்குக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸோ அதை மட்டும் நம்ம எடுத்து ப்ரிஃபிக்ஸில் ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸில் இருக்கிறதெல்லாம் மட்டும் எனக்கு இதில் இருக்கிறதோட மேப் ஆகும். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் போயிட்டு ஆப் ப்ராப்ஸ் யூஆர்எல் சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஆப் ப்ராப்ஸ் கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. இங்கே கண்ட்ரோலரில் என்ன நேமில் இருக்கோ அதே நேமில் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாமல் நல்ல டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஏன்னா வந்து நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணுறது வந்து அங்கே யூஆர்எல்ல ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம். ஓகே, இங்கே ரிட்டர்ன் யூஆர்எல் கொடுத்துருக்கோம், யூஆர்எல்லுமே நல்லுன்னு இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லாமே ப்ரைவேட்டாக இருக்குது, எனக்கு எதுவுமே பப்ளிக்கில் கெட்டர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கும்.
ஸோ நான் ஜென்ரேட் பண்ணிடுறேன். சோர்ஸில் போயிட்டு ஜென்ரேட் கேட்டா செட்டர்ஸில் போயிட்டு ஜென்ரேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்துக்கும் கெட்டர் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு ரீரன் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே யூஆர்எல் ஹிட் பண்ணலாம். எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ யூஆர்எல் இங்கே என்ன இருக்கோ அது டிஸ்பிளே ஆயிடுச்சு. அது போக நம்மளுக்கு மிச்சதெல்லாம் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது இங்கே யூஆர்எல் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு அதனால கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கெட்டர்ஸ் இருக்கணும். கெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா தான் எனக்கு ஸ்ப்ரிங்கோட வேல்யூஸ் நம்மளுக்கு இங்கே ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் கொடுத்து ப்ரிஃபிக்ஸில் நம்ம மேப் பண்ணியிருந்தாலும் கெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு வேல்யூவை அதில் ஸ்டோர் ஆகும். அப்போ அதனால தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆச்சு. கெட்டர்ஸ் இல்லாமல் பண்ணும்போது நம்மளுக்கு நல் தான் டிஸ்பிளே ஆச்சு. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இதை செகண்ட் வே அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கிறத நம்மளுக்கு இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ண முடியும். கமிங் டு த தேர்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் வே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி ஆட்டோவைட் கொடுத்துருக்கோம். ஸோ தட் நம்மளுக்கு அதோட ஆப்ஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஜெக்ட் ஆகிடும் டிபெண்டன்ஸ் இன்ஜெக்ஷன் மூலியமாக. ஸோ அதுக்கப்புறம் env டாட் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதில் வந்துட்டு env டாட் கெட் ப்ராப்பர்ட்டி, எனக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து வேணுமோ அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது இங்கே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் ரன் பண்ணும்போது எனக்கு ஆர்டர் ஆப் இது ரெண்டுமே எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கேசஸில் நம்ம வந்து அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்மளோட ஜாவா ஃபைலில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது எந்த மாதிரி கேஸில் எதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு சப்போஸ் எனக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் வேணும், ஆப் நேம் மட்டும் தான் வேணும்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு மோர் தென் ஒன் வேல்யூ வேணும் அப்படிங்கும்போது எனக்கு கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு தனித்தனியாக ஒவ்வொரு யூஆர்எல் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம வந்து வேல்யூ போட தேவையில்லை. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தேர்டாக நம்ம பார்த்தது என்விரான்மெண்ட் எந்த மாதிரி கேஸில் அப்படின்னா, இப்போ வேல்யூஸ் எனக்கு டைனமிக்காக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம என்விரான்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து எடுத்து அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது கன்ஸ்ட்ரைன் பேஸ் பண்ணி, அதாவது இப்போ சப்போஸ் அப்ளிகேஷன் நேம் இதுவாக இருந்தால் ஒரு மாதிரி பண்ணணும், இல்லாட்டினா வேறு மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி லாஜிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த மாதிரி என்விரான்மெண்ட்ல இருந்து ப்ராப்பர்ட்டி எடுக்கிறது பண்ணலாம். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.